இவங்க தான் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாள். இவங்க தவம் பண்ணிட்டு வராங்க. இந்த தவத்துல தன்னுடைய உடம்பு அனைத்தையும் மண்ணுக்குள்ள புதைத்து வெறும் தலை மட்டும் தெரியற மாதிரி தவம் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தலைக்கு மேல ஒரு பெரிய விளக்கு ஒன்று வச்சு தன்னுடைய மொத்த உடம்பையும் மண்ணுக்குள்ள புதைத்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இவங்களை சுற்றி ஃபுல்லாக கலசங்கள் மற்றும் விளக்குகள், அது மட்டும் இல்லாமல் பூஜை பொருட்கள், பூக்கள் இதெல்லாம் வச்சு தன்னுடைய மொத்த உடம்பையும் மண்ணுக்குள்ள புதைத்து தவம் பண்ணிட்டு வராங்க. பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோகஞான சித்தர் ராஜகுரு சாமி. இந்த தவம் இந்த மண்ணுக்குள்ள இருக்கிறது எப்படின்னா, மண்ணில் சமாதி நிலைன்னு சொல்லக்கூடியது. 12 மணி நேரம் சமாதி நிலையில இருக்கும்போது எல்லா மக்களும் அந்த முதல் நாளே வந்துடுவாங்க. பார்க்கும்போது, அதாவது உள்ளே உட்காரும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு மன அழுத்தம், ஒரு இது மாதிரி தோணும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தவத்துக்குள் போனதுக்கப்புறம் நம்ம எத்தனை மணி நேரம் உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு வராது. தன்னை மறந்தனால ஒரு இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு நம்ம பயணம் செல்வது, அதே மாதிரி அஷ்டமா சித்தியை அடையக்கூடிய ஆற்றல், இது அத்தனையும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, பாருங்க கேள்வி கூட அடிக்குது பேசிகிட்டு இருக்கையில். அது மாத்திரம் இல்லை, அன்னைக்கு பெரிய ஒரு இன்னல்கள். இப்போ மக்கள் எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க. அவங்கவுங்க ஒரு கோரிக்கையோடு வருவாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும். அவங்களுக்கு எந்த இன்னல்களும் வரக்கூடாது. என்னை தேடி வர்ற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தோ, எந்த ஒரு கஷ்டமோ, எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த இதே நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் இந்த இதில் கலந்துக்கிட்டவங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் பூர்த்தி ஆகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, வீடு கட்ட முடியாதவங்களுக்கு வீடு, அது மாதிரி கோயில் கட்ட முடியாதவங்களுக்கு கோயில், வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, கணவன் மனை பிரிந்திருக்கிறவங்க ஒன்றா இருக்கிறது, இப்படி பல பல துன்பங்களை அத்தனையும் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் கிடைக்குமா. அதுக்காகவே இந்த தவங்களை நான் மேற்கொள்கிறேன். நான் எப்போவோ இருந்து தவங்களை மேற்கொண்டுக்கிட்டு தான் இருக்கேன். இது 12 மணி நேரம் நான் வெளியே உட்காந்து தவங்கள் மேற்கொண்டிருக்கேன். உள்ளே 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து தவங்களை மேற்கொண்டிருக்கேன். இந்த வட்டம் 12 மணி நேரம் தவங்களை மேற்கொண்டிருக்கேன். இதனால நாட்டுக்கும் வீட்டுக்கும் தெய்வ தொண்டு செய்யக்கூடிய அனைவருக்கும் இது பயனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னைக்குனாலும் இறப்பு நிச்சயம் தானே, பிறருக்கு பயனுள்ளவளாக நான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகவும் என் உயிரை உயிர் எப்போ வேணாலும் போகும், இப்போவே போனாலும் போகட்டும் அப்படின்னு சூட்சமாகமா நினைக்காம நான் இந்த தவத்தை மேற்கொண்டேம்மா. பல பல தெய்வங்களெல்லாம் கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு நம்ம இந்து தர்மத்தில் இந்து சாஸ்திரப்படி ஒரு அற்புத சக்தி, ஒரு அற்புத தெய்வீக ஆற்றல் நமக்குள்ளே உள்ள ஆத்ம சக்தி, தெய்வீக சக்தி ஒளிஞ்சிருக்கு எப்படிங்கிறத ஒரு உன்னதமாக உணர்த்துது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்டில் நம்ம இதில் நிறைய பெரிய பெரிய ஆபத்துகள்லாம் வருதுல்ல, அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த தவத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆற்றல் அதிகமாக இருக்குமா. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, போகர் சித்தர் அவர் தன்னோட சீடர்களுக்கு காயக்கல்ப முறையை கற்றுக் கொடுத்தார். இதே மாதிரி மண்ணுக்குள் தவம் செய்து புகழ்பெற்ற சித்தர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அகத்தியர் இதில் முதலாவது சொல்லப்படுகிறது அகத்தியர். இவர் தனக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் மண்ணுக்குள்ளே புதைந்து ஆழ்ந்து தவம் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போகர் இவரும் மண்ணின் சக்தியை உணர்ந்து காயக்கல்பம் முறைகளை உருவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் பட்டினத்தார் இவரும் சமாதி நிலைக்கு சென்றதும் மண்ணுக்குள் ஒளிந்ததாகவும் கூறப்படுகிறது. ராமலிங்க அடிகள் இவரும் தனது உடலை ஒளியில் மறைத்து பிரபஞ்ச சக்தியை அடைந்தார். இதெல்லாம் உண்மையா இல்லை நம்பிக்கையா அப்படின்னு கேட்டா, உண்மையில் இது சாதாரண மனிதர்களுக்கு புரியாத ஒரு ஆழ்ந்த ரகசியம்தான். ஏன்னா மண்ணுக்குள்ள தவம் செய்வதன் மூலம் உடல், மனம், ஆன்மா மாறுபட்ட ஒரு நிலைக்கு அது போகும். ஆனாலும் இது இயற்கையுடன் இணைந்து மனிதன் தன்னைத்தானே மீட்டெடுக்கும் ஆற்றலை இது அதிகரிக்கும். உண்மையில்
உண்மையாலே சொல்லணும்னா இது ஒரு சாதாரண மக்கள்னால இதை பண்ண முடியாது. நேற்று கூட 7 கிரகங்களும் ஒரே கோட்டில் இருந்தது. அதுபோல் இவங்க செய்கிற தவத்தினால என்ன அதிசயம், இல்லை மக்களுக்கு என்ன நன்மைகள், இல்லை சமூகத்துக்கு என்ன நன்மைகள்னு நமக்கு தெரியாது. நீங்கள் இதில் தெளிவாக பார்க்கலாம். லக்ஷ்மி அம்மாள் நாக்கில் அழகும் குத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னாடி ஒரு தேங்காய், பூஜை பொருட்கள், விளக்குகள் எல்லாமே இருக்குது. ஒரு சாதாரண மனுஷங்களோ இல்லை இந்த மாதிரி ஒரு சித்தர்களோ மண்ணுக்குள்ளே புதைந்து இந்த மாதிரி தவம் இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தீச்சட்டியை தலையில் வச்சுட்டு இப்படி மண்ணுக்குள்ளே மொத்த உடம்பையும் போட்டுட்டு நாக்கில் அழகும் குத்திட்டு இவங்க தவம் பண்ணிட்டு வராங்க. இதில் இருக்க அந்த தீச்சட்டி அணைஞ்சாலும் உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள் நெருப்பையும் கற்பூரத்தையும் ஏற்றி வைக்கிறாங்க. இவங்க இது போல் எதற்காக தவம் பண்ணுறாங்க, என்ன விஷயம், என்ன மர்மமாகவே இருக்குது. இவங்களுடைய தவத்தை எவ்வளோ நாட்கள் நீடிப்பாங்க, எவ்வளோ நாட்கள் வரைக்கும் இதை கடைப்பிடிப்பாங்க, எதற்காக இந்த தவம் செஞ்சுட்டு வராங்க, அவங்களால இந்த தவத்தில் என்ன பயன் அடைகிறாங்கன்றது நம்ம பார்க்கலாம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.